அன்பானவர்களே, இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நாம் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் எல்லாம் நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் எலோகிம் தேவன், சிருஷ்டிப்பின் தேவன். ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தள்ளப்பட்ட தூதன் லூசிபர் இந்த பூமியை ஒழுங்கின்மை, வெறுமையும் இருளும் ஆக்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். புதிய சிருஷ்டி உண்டானவர். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரிடத்திலே தாவீதை போல ஜெபியுங்கள். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கேளுங்கள். உங்கள் உள்ளம் பரிசுத்த ஆவியினால் புதிதாக்கப்படும் பொழுது நமக்கான புதியவைகளை இந்த மாதத்திலே உண்டாக்கி தருகிறார். ஏசாயா 57 அதிகாரம் அதில் 19 வசனத்தை பாருங்கள். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் நம் உதடுகளில் இருந்து சிருஷ்டிப்பின் வார்த்தைகள் வெளியே வரட்டும். ஆண்டவர் சொல்கிறார், நான் குணமாக்குவேன். முந்தின காயங்கள் மாறும், முந்தின துக்கங்கள் மாறும், முந்தின கண்ணீர் மாறும், எல்லாம் ஆனந்த கழிப்பாக மாறும். நாம் செய்ய வேண்டியது இருதயத்தை சுத்தமாக்கி புது சிருஷ்டியாக மாறுபடி ஒப்புக் கொடுப்போம். அவருடைய ஆவியை நிறைவை பெற்றுக்கொள்ளும். நம்முடைய உதடுகளினாலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்வோம். சமாதானம் என்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராய் நமக்கு சொல்லியிருக்கிறார் அல்லவா? சமாதானத்தின் வார்த்தைகளை, மகிழ்ச்சியின் வார்த்தைகளை, வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் பேசுவோம். அந்த உதடுகளின் பலனை சிருஷ்டித்து நமக்கு அருளுவார். இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவர் நமக்கு தேவையானதை உண்டாக்கி மகிழ்ந்து களிகூறச் செய்கிறார். ஆகினாலே சந்தோஷமாயிருங்கள். ஏப்ரல் மாதத்தை நம்பிக்கையோடு தொடங்குங்கள். சுத்த இருதயத்திலே நிலைவரமான ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய சுத்தமான நல்ல வார்த்தைகளை, வாக்குத்தத்த வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள். எதிரான காரியங்களை வெறுத்து அதையெல்லாம் விட்டுவிடுங்கள். அவருக்கு பிடிக்காத அருவருப்புகளை சிலுவையில் அறைந்து விடுங்கள். புது சிருஷ்டியாய், கர்த்தருக்கு பிரியமான சுகந்த வாசனையாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். மகிழ்ந்து களிகூறுங்கள். சிருஷ்டிப்பின் தேவன் இந்த மாதத்திலே உங்களை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சிருஷ்டித்து உண்டாக்கி உங்களை மகிழ்ந்து களிகூற பண்ணுகிறார். God bless you. Have a nice day.